गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமः. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் 19/7/2026 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம், திதி இன்று காலை 8 மணி 49 நிமிடம் வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி, நட்சத்திரம் இரவு 11 மணி 25 நிமிடம் வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம், நாம யோகம் அதிகாலை 2 மணி 5 நிமிடம் வரை வரியான், பின்பு பரிகம், கரணம் இரவு 8 மணி 39 நிமிடம் வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்தவுள்ள கரணம், அமிர்தாதி யோகம் காலை 6 மணி வரை மரண யோகம் இருக்குது, அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8:15 9 மணி வரை, மாலை 3:15 4:15 வரை. இன்றைய தினம் ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்ட நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவெளிக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. அதே மாதிரி நண்பகல் 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 11 மணி 25 நிமிடம் வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய நாள் சஷ்டி, மேல் நோக்கு நாள். முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். அதே போல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால பைரவர் வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பை தரும். அதுவும் ஆடி மாதத்தில் சஷ்டி திதியில் முருகப்பெருமானையும் சூரிய பகவானையும் பைரவரையும் வணங்குவது மிகவும் சிறப்பு. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் கொண்டு செல்லுங்கள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு பணம் புரள வேணும்னா என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு பரிகாரம் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செய்யுங்க. கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், அதே போல் கன்னியில் சந்திர பகவான், தனுசில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், அதே போல் மிதுனத்தில் புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சரி, இன்றைய தினம் ஒரு நமக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பணம் தான் புரளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் பணம் தானே தேவை. இன்றைக்கி குடிக்கிற தண்ணிக்கு கூட நம்ம பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி வந்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்ணி கூட நம்ம அந்த காலத்தில் தண்ணி காசு கொடுத்து வாங்கியிருக்கோமா? கிடையாது, இல்லைங்களா? ஆற்றுல ஓடும் அந்த தண்ணியை நம்ம குடத்தில் எடுத்துகிட்டு வந்து தவளையில் எடுத்துகிட்டு வந்து குடிப்போம். இன்றைக்கி எந்த ஆறாவது நல்லா இருக்கா, இல்லை எந்த நதியாவது நல்லா இருக்கா? எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயும் சாக்கடை தண்ணி தான் கலந்துருக்கு. தண்ணியை கூட வாங்கக்கூடிய நிலை இப்போ ஏற்பட்டு விட்டது. அதுக்கு என்ன செய்யணும்? பணம் தான் நம்ம தேவை. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இன்றைய வாழ்வில் மனிதருக்கு முக்கிய தேவை பணம். பணம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வது என்பது மிக மிக அரிது, இல்லைங்களா? சரி, நம்ம பரிகாரத்துக்கு போயிடுவோம். அதெல்லாம் சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இன்றைக்கி இருக்கலாம் இந்த காலகட்டத்தில். அதனால் பரிகார முறை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 பரிகாரத்தை மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன், மீதியெல்லாம் நாளைய தினம் சொல்கிறேன். ஏன்னா இது எப்பொழுதுமே புதன்கிழமையில் செய்ய வேண்டிய பரிகாரம். இப்போ சொன்னாதான் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை செய்வீங்க. புதன்கிழமை அன்று 5 வெற்றிலைகளை வாங்கி கொள்ளுங்கள். நல்ல வெத்தலையாக இருக்கணும். அதில் கருப்புலாம் இருக்கக்கூடாது, கிழிஞ்சு இருக்கக்கூடாது, மொனை கருத்து இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் அந்த வெத்தலை. 5 வெத்தலை. அந்த 5 வெத்தலைகள் அனைத்தும் காம்போடு இருக்கணும். கீழ் நுனி பகுதி கூர்மையாக இருக்கணும். புதன்கிழமை அன்று மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் இந்த பூஜை அறையில் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து 5 வெற்றிலையிலும் சிறிது பசு நெய் அந்த இலையில் முழுவதும் தடவணும். தடவின பிறகு அந்த வெற்றிலையை
ஒரு அதாவது ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அப்படியே வச்சுக்கிட்டே வரணும். வச்சுக்கிட்டே வந்து உங்களுடைய கர்ச்சீப் அளவு இருக்குது இல்லையா, கர்ச்சீப் அளவில் ஒரு துணி எடுத்து வச்சுக்கணும், சுத்தமான துணி. அந்த துணியை எடுத்து பட்டு துணியாக கூட இருக்கலாம். அந்த பட்டு துணியில் இந்த 5 வெத்தலையும் அதாவது ஒன்று மீது ஒன்று அப்படியே வச்சுட்டு முழுவதுமாக 4 புறம் நன்றாக மூடி ஒரு சிகப்பு நூல் கொண்டு அதை நல்லா கட்டணும். கட்டிட்டு அந்த பட்டு துணி மடிப்பை கட்டி முடித்து இந்த வெற்றிலை அடங்கிய அந்த பட்டு துணியை உங்கள் வீட்டில் பணம் வைக்கின்ற அலமாரி இல்லைன்னா பீரோ இல்லை உங்கள் தொழில் செய்கின்ற இடம், வியாபாரம் நடைபெறுகின்ற இடத்துல இருக்கிற பணப்பெட்டியில் வச்சுருங்க. அப்போ வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணம் பற்றாக்குறை இருக்காது. ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. எவ்வளோக்கு அவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவும் கடவுள் உங்களுக்கு நன்மையே செய்வார். அது சொல்கிற பரிகாரம் எல்லாமே ரொம்ப ஈஸியான பரிகாரம், நிறைய செலவில்லாத பரிகாரம். உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பணம் பற்றாக்குறை ஏற்படாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்து செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கூடும், பணவரவு நன்றாக இருக்கும். வெளியூரிலிருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியிலும் நன்றாக இருக்கும். ஆனால் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். ரொம்ப நாளாக பிரச்சனை தீர்வே கிடைக்கல நினச்ச அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகரம்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு திறன் ஏற்பட்டாலும் இந்த கால்நடைத்துறை, இந்த காய்கறி விற்பனை, பச்சை காய்கறி விற்பனை இதெல்லாம் செய்கிறவங்க மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது மிக மிக நன்மையை தரும். புதுவிதமான பயணங்களால் மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள் சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். வித்தியாசமான முறையில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தந்தை வழியில் நல்ல ஆதரவு ஏற்படும். அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். சுப வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எழுத்துத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தள்ளி போன சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும். உதவிகள் கிடைப்பதில் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வழக்கு சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் தருகின்ற ஒரு நாளாக இருக்குது.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பெற்றோர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் வீட்டினை அதாவது அதற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணிகளில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தோடு செய்வது நல்லது. எண்ணிய சில வேலையில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறனாமே அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று அதனால் உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வெளியூர் பயண வாய்ப்புகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரிய முடிவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். குடும்ப விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, அதாவது வாக்கு கொடுக்கும்போது இந்த வாக்கை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதன் பிறகு வாக்கை கொடுங்கள். தடைப்பட்ட சுபகாரிய பேச்சு வார்த்தைகளெல்லாம் முடிவு பெறும். வீடு மனை அதாவது விற்கிறது வாங்கிறது அந்த தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். தள்ளி போன சில வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சில வேலைகள் முடிவு பெறாமல் இருந்தால் அந்த வேலைகள்லாம் முடிவு பெறக்கூடிய ஒரு தருணம். நட்பு வட்டம் விரிவடையும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் இன்றைக்கி லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விரயங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அதாவது குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும். அவர்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
கடன் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். உறவுகள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி குறையும். அதே மாதிரி ஒரு பிடிவாத குணத்தை இன்றைக்கி விட்டு கொடுத்தால் நன்மையாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குங்க. அதாவது ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் உடனடியாக பார்த்துருங்க, அதுதான் சிறப்பு. அதிசய திசை தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. மறைமுகமான சில தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. சகோதரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வெளியூர் சார்ந்த பயணங்கள் கைகூடி வரும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதிசய திசை கிழக்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆடை ஆபரணம், விலையுயர்ந்த பொருட்கள் வண்டியில் செல்லும் போதும் ரொம்ப கவனத்தோடு செல்லுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் இருக்கணும். சகோதர வழியிலே விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தெளிவு இன்றைக்கி ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். போட்டிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் லாபம். இன்றைக்கி எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தை வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதிசய திசை மேற்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி கூடும். அதே சமயத்தில் உங்கள் ஜென்மத்திலே மாந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பற்ற ஒரு தன்மை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வியாபாரத்தில் திடீர் வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சகோதர வழிகையில் அனுசரித்து செல்லுங்கள். தனிப்பட்ட விஷயங்கள், உத்தியோகத்தில், வேலையில் நிறைய இன்றைக்கி மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மறைமுக எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தும். சில நிகழ்வுகளால்
புதிய ஒரு கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களுக்கும் உடல் நிலையில் ஒரு சுறுசுறுப்பற்ற ஒரு தன்மை ஏற்படும், அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வெளிப்படையான சில பேச்சுக்களால் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கு. நண்பர்களோடு சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அதெல்லாம் விலகுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளிடமும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்க, காலேஜ் ஒழுங்காக போகிறாங்களா, ஸ்கூல் ஒழுங்காக போகிறாங்களா, அதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி வர்த்தகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. செல்வம் செல்வாக்கு வெளிவட்டாரத்தில் மேம்படக்கூடிய ஒரு தருணம். சுபகாரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வீடு மனை மீதான கடன் உதவிகள் ஏதாவது நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் நல்ல உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி விட்டு கொடுத்தால் புரிதல் எல்லாம் இருக்கணும். அதே மாதிரி தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீங்க. எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுக்கு எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அறிமுகம் இல்லாதவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்கள் பேச வேண்டாம். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது நன்மை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினம் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் அமையும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி தந்தை வழியிலும் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் லக்ஷ்மி கடாட்சமான ஒரு தருணம். சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வீடு மனை புதிதாக
ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பண உதவி சாதகமாக இன்றைக்கி அமையும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் கலகலப்பான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.